அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான சப் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கு 20ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 20/12/2024 டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான ஷெடியூல், எங்களுடைய டெஸ்ட்டு சீரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறோம். இப்போ பாருங்கள், வாகை சூடவா டெஸ்ட் பேட்ச் அதோடைய ஷெடியூலை பாருங்கள். இப்போ நாங்கள் உங்களுக்கு டெஸ்ட் இப்படி தான் கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், 20ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நாங்கள் டார்கெட் கொடுப்போம். இப்போ நாங்கள் கொடுக்க போகிற டார்கெட்டு இதுதான். 20ஆம் தேதி உங்களுக்கு கொடுக்க போகிற டார்கெட் இதுதான். பிஎன்எஸ்சில் பாருங்கள், இயல் 1 to 3 3 இயலை உங்களுக்கு அன்றைக்கி டார்கெட்டாக கொடுப்போம். அதுக்கப்புறம் பாருங்கள், 6ஆம் வகுப்பு முதல் பருவம் வரலாறு, சிந்துவெளி நாகரிகம், தமிழ்நாட்டின் பண்டைய நகரம், உளவியலில் நாங்கள் என்ன டாபிக்னு நாங்கள் அன்றைக்கி 20ஆம் தேதி உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். இப்போ இதுக்கான பிடிஎஃப் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோங்க. இப்போ சிந்துவெளி நாகரிகம், தமிழ்நாட்டின் பண்டைய நாகரிகம் இதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃபாக சென்ட் பண்ணுறோம். மெட்டீரியலாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். அதுக்கடுத்தது பாருங்கள், இதோடைய எக்ஸாம் டேட் எப்போன்னா 22ஆம் தேதி உங்களுக்கு டெஸ்ட்டு நம்பர் 1. இப்போ நாங்கள் 20ஆம் தேதி கொடுத்த டார்கெட்டோடைய டெஸ்ட்டு 22ஆம் தேதி நடக்கும். அப்போ பாருங்கள், 20, 21, 22 இந்த 3 நாள் நீங்கள் படிக்கிறதுக்கு 2 நாள் 20, 21, 22ஆம் தேதி நீங்கள் உங்களுக்கு 22ஆம் தேதி 10 மணிலேருந்து உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நீங்கள் அப்போ டெஸ்ட் எழுதிக்கலாம். நான் 10 மணி காலையிலேருந்து கொடுக்கறது அது ஒரு ஷெடியூலுக்கான ஒரு டைம் அது. ஆனால் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ, சில பேருக்கு நைட்டு ரெஸ்ட்டில் இருக்கும், நைட்டு ஃப்ரீயாக இருப்பீங்க, நைட்டு ரெஸ்ட்டு கிடைக்கும், அந்த நேரத்தில் நீங்கள் டெஸ்ட்டு போடணும். ஆக்சுவலாக ஆனால் டெஸ்ட்டு போடணும். இது பேரே டெஸ்ட்டு சீரீஸ் தான். அப்போ கண்டிப்பாக நீங்கள் படித்ததை அது டெஸ்ட்டாக போடணும். இது நீங்கள் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நாங்கள் 3 இயல் கொடுக்குறோம்ல பிஎன்எஸ்சில், அந்த 3 இயலுக்கான உங்களுக்கு ஓரளவுக்கு வீடியோவிலே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நீங்கள் அதை ஏன்னா போகிறீங்க, டியூட்டியில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஹெட்செட்டை போட்டு கேளுங்க. அதேமாரி இதுக்கெல்லாம் பிடிஎஃப் கொடுப்போம். பிடிஎஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஜிகேக்கெல்லாம் நாங்கள் பிடிஎஃப் கொடுப்போம். அது பார்த்தீங்கன்னா அப்படியே பாயிண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்த உடனே அது அப்படியும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கினீங்கன்னா நீங்கள் அப்படியே டியூட்டி அது ஜஸ்ட் ஒரு 4-5 பேப்பர் தான் இருக்கும். அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இதிலே கேட்டுக்கலாம். டியூட்டிலே நீங்கள் சும்மா பெரட்டி பார்த்துக்கலாம். அது மாதிரி தான் படிக்கணும். அப்புறம் எப்படியா இருந்தாலும் இப்போ உங்களுக்கு தேவை நான் வீட்டில் தான் உட்காந்து படிப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்கு எந்த இடம் நீங்கள் போகிறீங்களோ அந்த இடத்த உங்களுக்கான இடமா மாற்றிக்கணும். அது மாதிரி மாற்றி படித்தாதான் நீங்கள் நாங்கள் சொல்கிற இந்த டெஸ்ட்டெல்லாம் நல்லா உங்களால் ப்ராப்பராக முடித்து டெஸ்ட்டை அட்டன் பண்ணி கரெக்டாக வாகையை சூட முடியும். அதே மாதிரி பாருங்கள், 22ஆம் தேதியை நான் உங்களுக்கு கொடுத்துருவோம். இங்கே 23ன்னு ஒரு சின்ன கரெக்ஷன் ஆச்சு. சரி, ஓகே, 23 வச்சுங்க. இப்போ பிஎன்எஸ் 4, 5, 6 அடுத்த இயல். அதுக்கடுத்து பாருங்கள், 6ஆம் வகுப்பு முதல் பருவம், பேரண்டம், சூரிய குடும்பம், நிலப்பரப்பும் பெருங்கடலும். அதுக்கடுத்தது சைக்காலஜி. அப்போ இது அடுத்த நாளுக்கான டார்கெட்டாக நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். அப்போ டெஸ்ட்டு 2க்கான டார்கெட் உங்களுக்கு நாங்கள் கொடுத்து அதுக்கான பிடிஎஃப் எல்லாம் சென்ட் பண்ணுவோம். சென்ட் பண்ணிவிட்டு அதை என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணுன்ற முதற்கொண்டு உங்களுக்கு இடையில நாங்கள் குயிஸ் வைப்போம். உங்களுக்கு நீங்கள் இந்த பாடத்தெல்லாம் படிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒவ்வொரு டைம் சொல்லுவோம். அந்த டைமில் நீங்கள் இந்த பாடத்தெல்லாம் படிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டு ஒரு ஈவினிங்காக இல்லை நைட்டு அது மாதிரி என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப்பில் ஒரு மணி நேரத்துக்கு டிஸ்கஷன் அது பண்ணுவோம். அது பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய விஷயம் ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா நம்ம படிச்சுனே இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. படித்ததுக்கு டிஸ்கஷன் பண்ணணும், நிறையா பேசணும். அது பேசணுன்றதுக்காக தான் நாங்கள் குரூப்பில் அப்படியே உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ண வருவோம். அதுக்கப்புறம் பாருங்கள், டெஸ்ட்டு 2 நடக்கும். அதுக்கடுத்தது டெஸ்ட்டு 3க்கான டார்கெட்டு. இதெல்லாமே இது மாதிரி ஒவ்வொரு நாளும் டார்கெட்டு கொடுத்து உங்களை படிக்க வச்சு அதுக்கப்புறம் டெஸ்ட்டு ஆரம்பிப்போம். அதுக்கடுத்தது பாருங்கள், கரெக்டாக நீங்கள் 15 இயலை முடித்த உடனே 16ஆவது இயர்லேருந்து உங்களுக்கு நாங்கள் ரிவிஷன் கொடுத்துருவோம். பின்னாடி இருந்து அப்படியே ரிவிஷன் வந்துன்னே இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படியே ரிவிஷன். இப்போ அடுத்த இதிலேருந்து உங்களுக்கு அப்படியே இப்போ 15 இயல் பிஎன்எஸ்சில் 15 இயல் வரைக்கும் படிச்சிருப்பீங்க. அதுக்கு அடுத்தது 16 இயல் 17, 18 படிக்கக்குள்ளே திரும்ப 1 to 1, 2, 3 இந்த 3 இயலும் உங்களுக்கு ரிவிஷனாக கொடுப்போம். அப்போ ரிவிஷன் என்னது, படித்ததை விட ரிவிஷன் பண்ணக்குள்ளே உங்களுக்கு நேரம் கம்மியாகும், ஈஸியாக உங்களுக்கு அப்சர்வ் ஆகும். அப்போ அதுமாரி ஆகக்குள்ளே இதிலேருந்து அடுத்த இப்போ தேர்வு 5ல் இதிலேருந்து உங்களுக்கு கேள்வி வைப்போம். போக போக அதாவது உங்களை
வெற்றி அடைய வைக்க என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுவோம். 100% கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோங்க. ஆனால் உங்கள் சைட்லேருந்தும் இதே 100% நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் வாகையை சூட முடியும். இந்த வாட்டி 1350 வேக்கன்சி வருதுன்றாங்க. அப்போ வந்துச்சுன்னா அது எப்படியா இருந்தாலும் அது டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்குன்னே 20% ஒரு பல்கான ஒரு வேக்கன்சியாக வரும். அப்போ இதை நீங்கள் காம்படிஷன் அதிகமாக இருந்தாலும் நியூ லா அப்படின்றதுனால கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். ஆனால் இந்த தடுமாற்றம் எதுவும் எங்கள் டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு ஏற்படாத மாதிரி உங்களுக்கு ரிவிஷன் நாங்கள் பண்ணி நிறையா விஷயத்த நாங்கள் உங்களுக்கு எப்படி ஏற்றணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அதுக்கடுத்து பாருங்கள் டெஸ்ட்டு 5 அது மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டும் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்குங்க. திருப்புதல் ரிவிஷன் பின்னாடி கொடுத்துனே இருப்போம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு அடுத்தது இடையில இங்கிலீஷ் கிராமர் கொஷின் டேக் அதுக்கான கொஷின்ஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தமிழ் பாருங்கள், தமிழ் இடையில தமிழை படிக்க சொல்லுவோம். அது தமிழை எந்தெந்த பார்ட்டு நீங்கள் வந்து எப்படியா இருந்தாலும் எலிஜிபிள் டெஸ்ட்டில் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க. ஆனால் நமக்கு தேவை அந்த 10 கொஷின் 10 மார்க் கேட்குறாங்கல்ல 10 கொஷின் அதுதான் நமக்கு முக்கியம். அப்போ அந்த 10 கொஷினுக்கு நீங்கள் எதை படிக்கணும், எந்தெந்த பார்ட்டை ரொம்ப தீவிரமாக படிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுவோம். ஏன்னா இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் அனலைஸ் பண்ணி அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த பார்ட்டை படிங்க இந்த பார்ட்டை படிங்கன்னு அவங்களுக்கு சொல்லுவோம். அப்போ நீங்கள் அதெல்லாம் அந்த பார்ட்டை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம். ஏன்னா தமிழில் கண்டிப்பாக 10க்கு 10 எடுத்துடலாம். இங்கிலீஷ்லேயும் 10க்கு 10 கண்டிப்பாக எடுக்கலாங்க. இது ஏன்னா இதெல்லாம் ஈஸியாக எடுக்கிற ஒரு குறைந்த நாளில் ஈஸியாக எடுக்கிற மதிப்பெண் இதெல்லாம். அதுக்கடுத்து பாருங்கள், அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஜிகேவும் நாங்கள் கொடுத்துனே இருக்கிறோம், சைக்காலஜியும் கொடுக்குறோம், இங்கிலீஷ் தமிழ் எல்லாமே பேலன்ஸ்டாக. அதாவது நாம் வந்து லாவும் படிக்கணும். ஏன்னா உங்களுக்கு பார்ட் ஏ பார்ட் பின்னு 2 இருக்குது. அப்போ பார்ட் ஏவில் வந்து 90 கொஷின் கேட்பாங்க. அப்போ 90 கொஷின்ன்றது 40 சைக்காலஜி 30 ஜிகே 20 தமிழ் இங்கிலீஷு. அப்போ இது மாதிரி ஒரு 90 கொஷின் வருது. அப்போ பார்ட் ஏவுக்கும் நமக்கு ரொம்ப முக்கியம். பார்ட் பியில் வந்து 80 லா கேட்பாங்க. இதில் எப்படியா இருந்தாலும் இப்போ நாங்கள் உங்களுக்கு டெஸ்ட் வைக்க நீங்கள் 70க்கு மேலே எடுத்துருவீங்க. ஆனால் இந்த ஜிகே பக்கமும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்க முடியும். நான் பேருக்கு பாஸ் ஆகிட்டேன் இன்டர்வியூ வரைக்கும் போய் வந்தேன்றது நம்மளுக்கு அங்கே விஷயம் கிடையாது. நாம் போஸ்டிங் ஆர்டர் வாங்கணும். அப்போ வாங்கணுன்றதுன்னா ஜிகே பக்கமும் நம்ம ஸ்ட்ராங்காக படிக்கணும். சைக்காலஜி அதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு எல்லா டெய்லியுமே நீங்கள் வந்து சைக்காலஜியாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நாங்கள் ஷெடியூல் கொடுத்துருக்குறோம். ஜிகேவும் அப்படியே கூடவே வருவீங்க. இப்போ எங்கள் கூட இது மாதிரி பயணிச்சிங்கன்னா நீங்கள் ஜிகேவும் படிச்சிடலாம், லாவையும் படிச்சிடலாம். அப்படியே பாருங்கள், அப்படியே ஒவ்வொரு டெஸ்ட்டும் பாருங்கள். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 8 பாருங்கள், 8 9 அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜிகே எல்லாமே சயின்ஸும் வந்துடும் பாருங்கள். காற்று செல்லு மனித உறுப்பு மண்டலம் எல்லாமே அதுக்கான பிடிஎஃப் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். இங்கிலீஷ் கிராமரு ஆனால் எல்லா டெஸ்ட்லேயும் உங்களுக்கு சைக்காலஜி ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. 40க்கு 40 எப்படி எடுக்கணுமோ அதுக்கான எல்லா முயற்சியும் எங்கள் டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு உண்டு. அதுக்கடுத்து பாருங்கள் எல்லாமே ஜிகே எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் கொடுத்துருவோங்க. எல்லாத்தையும் ரிவிஷன் பாருங்கள், ரிவிஷனெல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பிஎன்எஸ் ரிவிஷன் பண்ணோமா, அடுத்தது பிஎன்எஸ்எஸ் ஆரம்பிச்சிட்டா பிறகு பிஎன்எஸ்எஸும் ரிவிஷன் கூடவே பிஎன்எஸ்லையும் 1லேருந்து ஏன்னா 3வது வாட்டி ரிவிஷன். இது வந்து பிஎன்எஸ் வந்து 3வது வாட்டி ரிவிஷன். அப்போ நம்ம எத்தனை வாட்டி ரிவிஷன் பண்ணுவோம் பாருங்கள். பாருங்கள் 2வது மாதத்துலேயே அதாவது 7ஆம் தேதி 2ஆம் மாதம் 7ஆம் தேதி 2ஆம் மாதத்துலேயே உங்களுக்கு பிஎன்எஸ் வந்து 3வது ரிவிஷனுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். அப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே நம்ம ஏன்னா உங்களுக்கு லா தான் ரிவிஷன் ரொம்ப முக்கியம். அப்போ எக்ஸாம் உங்களுக்கு கால்ஃபர் வந்துச்சுன்னா அப்போ எக்ஸாம் டைமில் நம்ம லாவை எத்தனை வாட்டி ரிவிஷன் பண்ணியிருப்போம் மட்டும் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 டைம்ஸ்னாச்சும் நம்ம ரிவிஷன் பண்ணியிருப்போம். இப்போ நாம் கொடுக்குற ஷெடியூலுக்கு பிரகாரம் வந்தால் அங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு திரும்ப அப்படியே பிஎன்எஸ்எஸ் ஸ்டார்ட் பண்ணி அதையும் ரிவிஷன், பிஎன்எஸ் ரிவிஷன், அதுக்கப்புறம் பிஎஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள். 2ஆம் மாதமெல்லாம் பிஎஸ்ஓ வந்துட்டோம் பாருங்கள். 2ஆம் மாதம் நம்ம பிஎஸ்ஓ வந்துட்டோம். 2ஆம் மாதம் 17ஆம் தேதியெல்லாம் நம்ம அதாவது 17ஓட நம்ம பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்ஏ இதெல்லாம் முடிச்சிட்டோம். எப்போ 16ஆம் தேதியோட நாம் 16/2 இந்த 3 புது லாவையும் நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பிஎஸ்ஓவும் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். அதுக்கப்புறம் பாருங்கள் பிஎஸ்ஓ வந்து உங்களுக்கு 50 செக்ஷனாக கொடுக்குறேன். இது ஈஸியாக எந்தெந்த செக்ஷன் ரொம்ப முக்கியம் அதாவது கொஷினில் நீங்கள் இப்போ கொஷின் ஏரியாவுக்கு வந்தோன்னா பிஎஸ்ஓவில் எந்த
பிஎஸ்ஓ வந்து ரொம்ப ஏன்னா 858 நம்ம படிப்போமா அப்படின்னு நீங்கள் படிப்பீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் 858 நாங்கள் கொடுப்போம், ஆனால் நீங்கள் படிப்பீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எதுவோ அந்த கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம அதை பார்த்து உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ பாருங்கள், இதை பாருங்கள், திரும்ப பிஎன்எஸ்எஸ் ரிவிஷன் 29ஓட முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அடுத்தது பிஎஸ்சி வருது பாருங்கள், பிஎஸ்சி ரிவிஷன் வருது. அது மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டும் உங்களுக்கு இது மாதிரி தாங்க எங்களுடைய டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட நான் தான் சொன்னேனே, எக்ஸாம் வர வரைக்கும் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு சீரீஸ் நடக்கும். எக்ஸாம் எப்போ வந்து எக்ஸாம் நடக்குதுன்னு தேதி அறிவிக்கிறாங்களோ அது வரைக்குமே உங்களுக்கு டெஸ்ட்டு நடக்கும். இப்போ நீங்கள் வந்து நான் கால்ஃபர் வந்தால் பிறகு நான் படிச்சுக்கிறேன்றதெல்லாம் டோட்டல் வேஸ்ட். நீங்கள் படிக்கவே தேவையில்ல இருக்குது. நான் 30 நாளில் படிச்சிருவேன், 60 நாளில் படிச்சிருவேன்றதெல்லாம் இது வந்து ஜிகேவோ இல்லை வேறு எதுவும் கிடையாது. இது வந்து லா படிக்கணும். அப்போ லா படிக்கக்குள்ளே நம்ம நிறைய விஷயங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வேணும். நம்மளுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம 100% நல்லா படிப்போம். அதாவது படிக்கிறதுலே 2 கேட்டகரி இருக்குங்க. ஒன்று வந்து நல்லா படிப்பாங்க, எல்லா கேள்விக்கும் ஆன்சர் சொல்லுவாங்க, ஆனால் எக்ஸாமில் போய் பாஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் இருக்காது. அதே மாதிரி நல்லா படிக்கிறதே அரைகுறையாக படிப்பாங்க, ஆனால் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கான ஆன்சர் எல்லாத்தையும் கரெக்ஷன் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அவங்க பார்த்தாங்கன்னா எக்ஸாமில் டக்குன்னு போய் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. அதான் எப்பயுமே ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வேணுங்க. டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் இல்லாமல் உங்களால் எந்த ஒரு விஷயத்திலும் சக்ஸஸ் ஆக முடியாது. அந்த டெஸ்ட்டு வந்து எங்களுடைய இதை நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட்டு ஒரு 1500 தான் உங்களுக்கு ஃபீஸாகவே கேட்குறோம். டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஒரு 1500 தான் உங்களுக்கு ஃபீஸாகவே கேட்குறோம். ஆனால் பண்ண போகிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்டில் கூட அப்படி பண்ணுவாங்களான்னு தெரியாது. நாங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து, ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் கட்டினா தான் உங்களுக்கு அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் உங்களுடைய வெற்றிக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஃபுல் டீட்டெயிலோடு உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்துருந்தா இந்த ஷெடியூல் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். எதாக இருந்தாலும் உங்களுடைய சாய்ஸ். அதனால் ஆனால் யாராக இருந்தாலும் படிக்கிறவங்க இந்த ஷெடியூல் பிரகாரம் படிங்க, சூப்பராக சக்ஸஸ் ஆகிடுங்க. 2025 எல்லோரும் எஸ்ஐ ஆகணும்னு எங்களுடைய ஆசை தான். அது உங்களுடைய கனவாக இருந்தால் அதை நிஜப்படுத்த நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். தேங்க்யூ.